1957 என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் லண்டன் போயிட்டாங்க. என்னையும் அங்க கூப்பிட்டாங்க. ஆனா நான் போல. என்ன இமானுவேல் சார், நீங்க போயிருக்கீங்களா, ஏன் போகல? காரணம் இருக்கு. அந்த சமயத்துல நான் மிலிட்டரியில சீஃப் மெக்கானிக்கல்ல இருந்தேன். அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஹீஸ் ஃப்ரம் பஞ்சாப், லெப்டினன்ட். அவனோட பேரு இரு இப்ப பஞ்சாபியா? ஆமா ஆமா பஞ்சாபி. அப்ப வேலாயுதம் இல்ல, முனியாண்டி. பஞ்சாபி எப்படா முனியாண்டின்னு பேர் வைப்பான்? ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பேரை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் இமானுவேல், நீங்க கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டாம் எதையும். நாம இங்க சேர்ந்து இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்காக தான். இதுக்கு இடையில மிலிட்டரி கதையை சொல்லி எங்க கழுத்து அறுக்கும். நான் விட்டுறேன். குட் நைட். மிஸ்டர் இமானுவேல், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வாங்க உட்காருங்க. இந்த பாரு, நீ இந்த மாதிரி சமயத்துல என் பேரை சொல்லி கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. ஓகே மிஸ்டர் இமானுவேல், சார்னே கூப்பிடுறேன். இல்ல சாஹிப்னே கூப்பிடுறேன். இல்ல டேடின்னு கூப்பிடுறேன். நீங்க ரொம்ப நாளா கண்டுகிட்டு இருக்கிற கனவு ஒன்று இருக்கு. கேத்ரினோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தது. பைன் மரங்களுடைய இலைகள் உதிரும் இங்கிலாந்தின் தெரு வீதிகளிலே உங்களோட செல்ல மகள் கேத்ரின் கை நிறைய ஆர்கிட் பூக்களுடன் ஒரு இங்கிலீஷ்காரனுடன் கைகோர்த்து அப்படியே நடந்து போற மாதிரி கனவு. அந்த கனவை நிறைவேற்றி நான் நிச்சயமா நடத்தி வைக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், நான் உங்களை டேடின்னு தான் கூப்பிடுவேன். ஐ வில் கால் யூ மை டேடி. டோனி, நீ அதை நடத்தி நிச்சயமா நடத்தி தருவேன். ஷூர்? 100% ஷூர். கூப்பிட்டுக்க. கேத்ரினுக்கு கேட்காம மெதுவா கூப்பிட்டுக்க. கூப்பிட்டுமா? மெதுவா கூப்பிடுறேன். ஆமா மெதுவா கூப்பிடு. மெதுவா கூப்பிட்டா டாடி டாடி மணி ஒண்ணாச்சு. இங்க என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. 1957ல நான் இங்கிலாந்துல இருக்கும்போது. டாடி, now the time is 1 o'clock. Go inside. ஓகே, குட் நைட் டாடி, குட் நைட். Shit. அப்பா நான் சும்மா இல்லடா, அதுக்கு ஒரு பெக்கு போட்டாலும் தப்பு இல்லடா. டேய், என்னை விட்டுட்டு நீ மட்டும் படுத்துட்டியா? டேய், டைம் ஆயிடுச்சு, தள்ளி போடுறேன். கொஞ்சம் இடம் கொடு. நானும் படுக்க வேணாமா? படுக்கிறேன். குட் நைட், குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேய் டூல்ஸே, எந்திரடா. வாட் பாஸ், நல்லா தூங்கிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரா எந்திரா. எதுக்காக இப்போ என்ன போட்டு, எதுக்கு இவ்வளோ காலையில் எழுப்பி டார்ச்சர் பண்ணுறீங்க? இதென்ன மிலிட்ரி கேம்பா? நான் என்ன மார்ச்சுக்கு போகணுமா? ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களா? ஏன்டா நீ இங்கே எதுக்கு வந்த? சுற்றி பார்க்க வந்த? போய் வேலையை பாரா. அது ஒன்றும் இல்லை பாஸ், நைட் அடித்த சரக்கு இன்னும் இறங்கவே மாட்டேங்குது. இனிமேல் தண்ணி அடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். இப்போ கிளம்பிடுறேன். சரி, வேலையை பாரு. எல்லா பயிலும் டூப்ளிகேட் சரக்குறானு, ஏறுது இறங்க மாட்டேங்குது. என்ன வீட்டு வாசலில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க? மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, விளம்பரம் பண்ண வர்றவங்க வீட்டு கதவை தட்டக்கூடாது. பாத்தியா? வீட்டை சுற்றி அசுத்தம் பண்ணக்கூடாது, பாத்ரூம் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, லேடிஸ் சைக்கிளை பயன்படுத்தக்கூடாது. பாத்தியா? ஃபேனை யூஸ் பண்ணி கரண்ட் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. வா வா வா, வந்து இந்த கொடுமையை பாரு. வா வா, வேகமா வா. எதுக்காக இவ்வளவு கட்டளை எழுதி வச்சிருக்கா? என்னமோ ஏசுநாதர் 10 கட்டளை சொன்ன மாதிரி இவ 9 கட்டளை சொல்லியிருக்கா. பாத்தியா? கட்டளை கண்ணம்மா, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எழுதிருப்பா. இவ்வளவு கட்டளை கிழிச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். முகத்துக்கு நேரம் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேப்பர்ல எழுதி வைக்கிறது முட்டாளங்களோட வேலை. மறந்துடுனா அந்த போர்டையும் கழுத்துல எடுத்து கட்டிட்டு போ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். குட் மார்னிங் மிஸ்டர் டேனியல் டிசோசா. மார்னிங் மிஸ்டர் டேனியல், நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி அங்கிள், ஒர்க் ஷாப்ல நிறைய வேலை இருக்கு, வந்து பார்க்குறேன்.
அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப டேனியல் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து வண்டியவாவது பாத்துட்டு போங்க. அதான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன்ல. பாக்குறீங்க, இப்பவே பாத்துட்டு போங்க ப்ளீஸ் டோனி. சரி பார்க்கலாம்ல, அங்கிளுடைய ஆசையை நிறைவேற்றுவான். ஆஹா இது காருங்களே கிங்காச்சே. பிரிட்டிஷ் ஆர்மில டாக்டர் இருந்த கேப்டன் ரிச்சர்ட் இங்கிலாந்துல கப்பல் ஏறும்போது என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஃபார் மை மெமரி யூ கீப் திஸ் கார் வித் யூ. அப்ப நான் திடகாத்திரம் வாலிபனா இருந்தேன். நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்கல்ல? அப்படியே நம்பிட்டோம். இவன் கண்டிஷனுக்கு வந்துட்டா மொத வேலையை என் ஒய்ஃபை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போகணும். அங்க பிரார்த்தனை பண்ணணும், வந்து டைவர்ஸ் பண்ணணும். அட்வொகேட்டை பார்த்துட்டீங்களா? என்னை வச்சு காமெடி பண்ணலையே. என்னது காமெடி பண்றோமா? நாங்க எல்லாத்தையும் சீரியஸா தான் பேசுவோம். நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. என்னப்பா நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான். வந்து கார்ல ஏற டூல்ஸே நாங்க சூப்பரா சரி பண்ணிடுறோம். அப்புறம் நல்ல நேரமா பார்த்து எடுத்து ஊரெல்லாம் சுத்த. என்ன செல்ஃப் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளுற பாஸ். இதெல்லாம் பழைய எறும்பு கடையில் போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கணும். இதை போய் காருங்குது அந்த பெருசு. அமைக்கு தள்ளு, வேகமா தள்ளு, ஸ்பீடா தள்ளு, சுறுசுறுப்பா தள்ளு, மெதுவா தள்ளாத, வேகமா தள்ளு, இன்னும் வேகமா தள்ளு, வேகமா தள்ளு, நல்லா அமைக்கு தள்ளு, ஸ்பீடா தள்ளு, அமைக்கு தள்ளு. ஸ்டாப். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருங்க. நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க டாடி? வாட் டியர், என்ன டூ நடந்துச்சு? வீலர்ஸ் மட்டும் தானே நம்ம வொர்க் ஷாப்ல ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அப்படியா? வெளியில வந்து பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதான். ஸ்டூபிட். யாரா நீங்க? பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்கீங்க? இங்க எழுதி வச்சிருக்கேன். போங்கடா. இனி இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். சிந்து, என்னடா ஆச்சு? டெல் மீ. எதுக்காக இப்படி பயப்படுற? ஆக மொத்தம் எல்லாரும் சுகம். சரக்கு இவ்வளவுதான் இருக்கு. வேற சரக்கு வாங்க வேண்டி இருக்கும். வாங்கிக்கலாம். 10 மணிக்கெல்லாம் கடையை அடைச்சிருவாங்க. காசு கொடு. காசு கேட்டுட்டு இருக்கேன். என்னைய பண்ணிட்டு இருக்க இங்க? அனாவசியமா டார்ச்சர் பண்ற. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? நான் அட்ரஸ் ஊர் பேர்லாம் கேட்கல. நீ தெரிஞ்சுக்கிட்டு அடம் பிடிச்சா நேரடியா கேட்டுக்க. நிறுத்தியா? ஏய், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. இந்த வீட்ல பூனை இருக்கவே கூடாது. அது என் கண்ணிலே படக்கூடாதாமா. அத பூனை கிட்ட சொல்லணும். ஓ, உனக்கு தான் நேரடியா சொல்ல வராதே. ஒரு போர்டு எழுதி வை, பூனை படிச்சு திரும்பி போயிடும். ஏய், மேலெல்லாம் கை வைக்காத. ஒரு நிமிஷம். நான் இஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஜீவராசிகளும் வரும் போகும். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. என் கிளிய கொல்றதுக்காக தானே இந்த கொடுமைக்கார பூனையை கூட்டு வந்து வளர்க்குற. ஆமா, அப்படித்தான்னு வச்சுக்கோ. நீ மட்டும்தான் இஷ்டப்பட்ட ஜீவங்களை வளர்க்கணும், நாங்களாம் வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் கிட்ட ஏதாவது போட்டிருக்காங்களா? நான் இன்னும் கூட 2 பூனை குட்டிகளை கூட்டு வந்து வளர்ப்பேன். நீ என்னடி பண்ணுவ? நீ வளர்த்தா அதை நான் அடிச்சு கொல்லுவேன் பாரு. நீ கிழிப்ப. ஓடி உள்ள. நீ இங்க இருடா செல்லம். டூல்ஸ். சரி. உன்னை விட பூனையே பரவாயில்லடா. என்னது? ஏன் கமான் பூனைகளா. அந்த தூண்ல போய் கட்டுற. அங்க ஒண்ணு கட்டு, இங்க ஒண்ணு கட்டு. கட்டிடுறேன். முதல்ல அந்த கிளி கீழே ஒண்ணு கட்டு. அங்கேயுமே கட்டிடுறேன். பால் குடிச்சு வளர்ந்தீங்களா இல்ல பீர் குடிச்சு வளர்ந்தீங்களாடா? இந்த பாடு படுத்துறீங்களே. பாவா, இந்த இடம் நல்லா நிழலா இருக்கு. எங்கே இரு அழகு பறவைங்களே. டோன்ட் கிரைன். நீங்க பண்றது கொஞ்சம் ஐயோ, பெரிய பறவை. என்ன பத்தி புரியாம டார்ச்சர் பண்ற.
புலியே கொண்டு வந்து கட்டுவேன். பி ஆமா கேர்ஃபுல். நான்சென்ஸ் டு டாக் இட். ஷிட். டாடி டாடி, என்னம்மா அவனை முதல்ல இந்த வீட்ல இருந்து வெளில அனுப்பணும். அவனால கிடைச்ச லாபம் போதும். தோனியை பத்தி சொல்ல வர்றியா? அதேதான். தொட்டத்துக்கெல்லாம் உங்க 2 பேருக்கும் சண்டை வந்தா அதுல நான் வந்து என்ன செய்யறது? என்ன செய்யணுமா? அவனை முதல்ல போ சொல்லுங்க. அவனை போ சொல்லிட்டு பழையபடி நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும், அப்படிதானே? உங்களுக்கு தெரியாதுப்பா, ஊர்ல இருக்கிற பூனை எல்லாம் இங்க கொண்டு வந்து கட்டியிருக்கான். இது பத்தாதுன்னு புளிய வேற கூட்டிட்டு வர போறானா? ஞாபகம் வச்சுக்க, அவன் சொன்ன மாதிரி செஞ்சிருவான். எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போய் 2 நாள் தங்கி இருந்து புலிக்குட்டியை பிடிச்சாலும் பிடிச்சிட்டு வந்துருவான். பாத்தீங்களா அவனை பத்தி பேசும்போது உங்களுக்கே பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நெருக்கமா சொந்த வேற கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் சும்மா தமாசுக்காக. நோ, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப நீங்க அவனை வெளில அனுப்ப போறீங்களா இல்லையா? டெல் மீ டாடி. கோவத்துல உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். உன்னோட கோவத்துக்காக அவனை அனுப்பிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஓஹோ, அப்ப அவனால வர காசு மட்டும் தானே முக்கியம். அப்ப சந்தோஷமா வாழுங்க, என்ன விட்டுருங்க. கேத்ரின், நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நில்லுமா கேத்ரின். என்னாச்சு பட்டர்ஃப்ளை? என்ன கோவமா இருக்க? செல்லம், வாட் ஹேப்பன்? ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லு. ஆண்டி, இனிமே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இதுதான் விஷயமா? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? நீங்க தாராளமா தங்கிக்கலாமே. டிக்கி, பேசாம இருங்க. என்ன விஷயம்னு தெரியாம பேசக்கூடாது. ரைட். டாடி ஒன்று திட்டினாரா? ஓ ஜீசஸ், எதுக்காக சண்டை வந்தது? சண்டை போறதுக்கு காரணம் வேணும்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துரோகி தான், மெக்கானிக். யாரு? டோனியா? அவனே தான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட ஒரு குட்டி குரங்கு இருக்குல்ல, வெட்டி பையன், அவனும் சேர்ந்துதான். 2 பேரும் காசு சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிட்டு டாடிய கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் டாடி கேட்க மாட்டேங்கிறாரு. அவனை பார்த்தாலும் நல்லவன் மாதிரி தானே தெரியுது. அவன் நல்லவன், திருட்டு பையன். எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறது தான் அவன் வேலை. அந்த டோனியால இவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க இமானுவேல் கிட்ட அதை பத்தி பேசுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. இல்லாம பின்ன ராத்திரி சேர்ந்து எல்லாம் தண்ணி அடிச்சு பாட்டும் கூத்தும் ஒரே ரகல. மிஸ்டர் இமானுவேல் இஸ் எ லக்கி மேன். டிக்கி, இல்ல, என்ன அனாவசியமா கோவப்படுத்த வேணாம்னு சொல்ல வந்தேன். அந்த இமானுவேலை பார்த்து கண்டிப்பா பேசி ஆகணும். மிஸ்டர் இமானுவேல் வந்து சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போலாம். அதுக்குள்ள வந்துட்டாரா? அங்கிள், இந்தாங்க கேப்டன் ரிச்சர்ட் கொடுத்த கிஃப்ட். அன்னைக்கு இருந்த அதே கண்டிஷனோட. எப்படி இருக்கு? சர்ப்ரைஸ். இட் இஸ் ரியலி சர்ப்ரைஸ் டோனி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். அந்த இடம் காலியான உடனே 4-5 ரோஜா செடியை வச்சு வளர்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷட் அப். ஆண்டி, கார் ரிப்பேர் ஆனால் ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் சிலரோட மனசு ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ண முடியாது. ஐ மீன் இர்ரிப்பேரபிள் டேமேஜ். அவ பாவம் ஏதோ மூட் அவுட்ல இருக்கா டோனி. பட்டர்ஃப்ளை, வா, நாம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் ஒன் ட்ரையல். That's a good idea. Come on. நான் வரல ஆண்டி. Come on butterfly. அங்கிள், நீங்க என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க. அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி பொறுப்பா முடிச்சேன். கண்டிப்பா டோனிக்கு என்ன வேணாலும் கேளு, மனப்பூர்வமா செஞ்சு தரேன். அதுக்காக நான் சொல்லல, இது என் டியூட்டி. அப்புறம் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னால செய்யக்கூடிய எந்த உதவியா இருந்தாலும் டோனிக்காக செய்ய தயார். மனசை திறந்து சொல்லு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இவளை இந்த வண்டியில இருந்து இறக்கணும். டோனி, அது என் பட்டர்ஃப்ளை. ஏன் ப்ராமிஸை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க? Butterfly. பட்டர்ஃப்ளை. உனக்கு காது கேட்கலையாடா? முதல்ல உனக்கு அறிவு இருக்காடா? உனக்கு முன்னாடி வந்தவங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்கல்ல, தள்ளி நில்றா. இங்க பாரு, அது எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லை. அதான் போட. ஆடா போடான்னு அடிச்சு மூஞ்சி உடைச்சிருவேன். நீ பெட்ரோல் போடுறா. முன்னாடி வந்தவனுக்கு முதல்ல பெட்ரோல் போட. எவன் வந்தாலும் சரி, அவனை அடிச்சு மண்டை உடைச்சிருவேன். போடுறா. ஆஹா.
முதல்ல வந்தவன் நீதான் சொன்னேல, சீக்கிரமா போறியா? இந்த ஊர்ல என்கிட்ட எவனாவது எதிர்த்து பேசினா அடி. என்ன பாக்குற? சரி சார் போடா. டோனி, பாஸ் டோனி, 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 இங்க பாத்தியா? என் மேல பெட்ரோலை ஊத்தி என்ன தீ வச்சு கொளுத்த பார்த்தாங்க அந்த படுவாவி பசங்க. எவன்டா? வேற யாரு? அந்த படுவாவி பசங்க தான். யார் அவன்? யாரா அவன்? அதான் அந்த பண திமிரில் ஆடிட்டு இருக்கான ராஜேஷ், அவன் தான் இந்த காரியத்தை பண்ணா. அண்ணே, நான் ஒண்ணு சொல்லட்டா? வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டிட்டு போலாமே. அப்ப நீ இறங்கி நடந்து வா. உன் கூட வர்றதா 2 ஃபுல்லா உள்ள விடணும். இந்த ஏரியால பாரே இல்லையே. அப்பாடா, எமனோட பிடியில இருந்து ஒரு வழியா தப்பிச்சாச்சு. அம்மாடியா. பூக்களை பறிக்காதீர்கள், அசுத்தம் செய்யாதீர்கள், ரோஸை பறிக்காதீர்கள். என்ன டோனி வரும்போதே அதை செய்யாத இதை செய்யாதன்னு இம்சையை கொடுக்குறானுவ. நாய்கள் ஜாக்கிரதை. இதெல்லாம் இது வேற. பறவைகளை துன்புறுத்தாதீர்கள். இது துன்புறுத்தாம இருந்தா சரி. ஓ, லவ் பேட். மனுஷங்க யாராவது இருக்காங்களா பாருடா. ஓகே பாஸ். வீட்டுல யாரும் இல்லையா? Who are you, man? எனக்கு எதுவும் தெரியாது. பாஸ் வீட்டுல யாராவது இருக்காங்களோ பார்த்துட்டு வர சொன்னாரு. பாஸா? ஆமா, இந்த இங்க இருக்காரு. இதோ இங்க இருக்காரு. சூப்பரா, அவர் தான் எங்க பாஸ். கண்ணு இல்லையா உங்களுக்கு? சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாதுன்னு வெளியில எழுதி வச்சிருக்கோம்ல. நான்சென்ஸ். என்னோட பேரு அழகுமணி. என்னோட பாஸ் என்ன டூல்ஸ்னு கூப்பிடுவாரு. எனக்கு அது தேவையில்லை. இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வேற பேர் வச்சு கூப்பிடுறீங்க, அது எனக்கு பிடிக்கல. டேய், கண்டவங்களோட வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம இமானுவேல் கிட்ட எதுன்னு கேள்றா முதல்ல. What do you say? வெறும் இமானுவேல் நான் சொன்னேன். பின்ன அந்த ஆளுக்கு 2 கொம்பு இருக்கா? 2 கொம்பு இருக்கிற இமானுவேல்னு கூப்பிடுறேன், போதுமா? ஓகேவா? Stop it. மிஸ்டர் இமானுவேல் ஜோசப் என்னோட டாடி தெரியுமா? அப்ப கண்டிப்பா 2 கொம்பு 4 காலும் 1 வாலும் இருக்கும். You bloody. நிறுத்துடி. என்ன திமிரா பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உங்க வாயை பொத்திட்டு உங்க வேலையை பாருங்க. You mind your own business. அது எங்களுக்கு தெரியும். என்ன பாஸ் தேவையில்லாம இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வந்த பிசினஸ பாப்போம். கூப்பிடுமா உங்க இமானுவேல் டாடிய. அந்த ரூம்ல இருப்பாரு, நீங்க அங்க போய் பாருங்க. ஆளுக்கும் சைஸுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. வரும்போதே ஒரு சப்ப ஃபிகர் கிட்ட சண்டை போட வேண்டியதா போச்சு. நான்சி 2 வீலர் கேரட். இமானுவேல் சார், இமானுவேல் சார், இங்க எங்க இருக்கீங்க? இமானுவேல் சார். டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். இழிஞ்சது. வாட்? அப்பாலும் அவளும் புரியாத இந்த இளவு இங்கிலீஷை பேசினா எனக்கு என்ன புரியும்? வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம் சார். நான் இமானுவேல் சாரை பார்க்கணும். அது ஒண்ணும் மலையேற அளவுக்கு கஷ்டம் இல்ல. நான் தான் இமானுவேல் ஜோசப். பார்த்துட்டல, சந்தோஷமாயிடுச்சுல. காத்து வரட்டும். போ போ போ. அப்படியெல்லாம் சும்மா போயிட முடியாது. வேண்டாம், சும்மா பார்க்க வேண்டாம். பார்த்த சந்தோஷத்துல ஏதாவது காசு கொடுத்துட்டு போ. நான் டோனி டிசோசா. இருந்துட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஓல்டு மேன் ரொம்ப டேமேஜ் பண்றானே. இந்த ஏரியால உள்ள எல்லாருமே இவன மாதிரி தான் இருப்பாங்க. அடிப்பாக்கம் ஃபாதர் ஜோசப் கிட்ட ஒரு 2 வீலர் மெக்கானிக் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே. ஃபாதர் ஜோசப் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு தான். அவர்கிட்ட நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதை கேட்க நீ யாரு? ஹூ ஆர் யூ? ஃபாதர் சொல்லி அனுப்பின 2 வீலர் மெக்கானிக் நான் தான். டோனி டிசோசா. ரியலி? எஸ்.
சார் எதுக்கு எடுத்தாலும் மேஜர் சுந்தரராஜ் மாதிரி லுக் விடுறான். ரியல் இல்லாம இவன் என்ன டூப்ளிகேட்டா? யூ கீப் குவைட். பேசாம இரு. பிளட்டி ஃபூல். நோ, ஐ அம் டூல். என்ன பத்தி பாஸ் கிட்ட கேட்டு பாரு. உன்னோட பாஸ்ல சொல்லணும்னா இவர் உடம்புல தொங்குற மூணாவது கை நான் தான். யூ அண்டர்வேர்? நோ இன்சல்ட் மீ. ரொம்ப வருஷமா என் ஃப்ரெண்டா இருக்கான். என் பேரு அம்புலி ராமநாதன். வாட்? ஐ டோன்ட் லைக் ஹிம். எனக்கு அவனை பிடிக்கல. ஓ விருப்பம் எங்களுக்கு தேவையில்லையா? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இங்க வந்தோம். Don't touch me. டோனி, ஆர் யூ நோ இங்கிலீஷ்? இங்கிலீஷ் அறியறதா? அறியறதுக்கு அது என்ன கத்தரிக்காவாயா? சும்மா உளறாத. இவன் ஆங்கிலோ இந்தியனான்னு கேட்டேன். எஸ், ஐ அம் an Anglo. வெரி குட். வா டோனி, மற்ற விஷயங்களை நாம உள்ள போய் பேசிக்கலாம். சாரி மிஸ்டர் டோனி, மாசம் 1000 ரூபாய் கூட எனக்கு கிடைக்கல. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு 2000 ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்க முடியும்? இம்பாசிபிள். அது நடக்காது. உட்காருங்க. நான் உங்ககிட்ட அதிகமா கேட்கல. இது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை தான் கேட்டேன். ஃபாதர் ஜோசப்புக்கு என்னோட கஷ்டம் வருமானம்லாம் நல்லா தெரியுமே. அப்புறம் எப்படி இவ்வளோ சம்பளம் கேட்குற ஒன்றை என்கிட்ட அனுப்பி வச்சாரு? ஃபாதருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல. ஒர்க் ஷாப் இப்போ இருக்கிற கண்டிஷனை மாற்றி அமைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாமே. ரியலி? இந்த ஆளுக்கு எதையும் நம்ப மாட்டான் போல இருக்கு. ரியலி மிஸ்டர் இமானுவேல். 10,000 rupees? 10,000 ரூபாயா? ஆமாம். உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடாதா? நீ சொல்றதை என்னால் நம்ப முடியலையே. வேண்டாம், கமிஷன் பேசிஸில் வேலை கொடுங்க. கிடைக்கிறதுல 25%. அது மரியாதையா இருக்கும். உங்களுக்கு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா அதுல 25 ரூபாயை எங்களுக்கு கொடுத்துடணும். தட்ஸ் ஆல். ஆமாம், அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறதுல 25%. எதிர்பார்த்தபடி வேலை வரலன்னா முதல்ல வேலையை ஆரம்பிப்போம், கணக்கு அப்புறம் பார்க்கலாம். am I கரெக்ட்? கிடைக்கிற லாபத்தில் தான் 25%. கிடைக்கலனா வேண்டாம். மை டாட்டர் கேத்ரின். ஹலோ. ஹாய். டோனி, நான் பார்கெயின் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கிறதால கமிஷனை 20% வச்சுக்கலாமே. அப்போ ஒன்று பண்ணுங்க, நாங்கள் தங்கறதுக்கு உண்டான இட வசதியை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி தரணும். ஓகே? தற்போதைக்கு யூ ஸ்டே ஹியர். மை காட், இதுல நாம இருக்கணும். வேற வழியில் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இத பார்த்தா காயலாம் கடை மாதிரியே இருக்கப்பா. இந்த பொருளெல்லாம் எடுத்து போடுறதுக்கான ஏற்பாடை நான் செய்கிறேன். ஆனால் இந்த கதவை மட்டும் திறக்கவே கூடாது. ஓகே? பாத்ரூம் பின்னால் இருக்குது. மார்னிங் 6:30 to 7:30 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் பொண்ணு காலேஜுக்கு போகிற வேலை இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது. ஓகே? ஓகே ஓகே பாஸ், இது என்ன பார்த்தா ஜெயில் மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, ஓசில சூனியத்தை சொந்தமாக்கிக்கிறீங்க. அது இருக்கட்டும் பாஸ், அவன் என்ன இந்த கதவை மட்டும் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். அது அவரோட வீட்டோட பின்பக்க கதவா இருக்கும்டா. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நானும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் பார்த்துக்கிட்டே இருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் சரியான பாடு இல்லையே. ஹாய் டிக்ரோஸ் அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங் பட்டர்ஃப்ளை. ஹவ் ஆர் யூ அங்கிள்? ஃபைன். நானே இன்னைக்கு உன்னை வந்து பார்க்கறதா இருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு அட்வொகேட்டை பார்த்தே ஆகணும். இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. லேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன அங்கிள்? பணம் மட்டுமே ஒருத்தனுக்கு பலம் கிடையாது, மன உறுதியே பெரிய பலம். அந்த பலம் இருக்கிற வரைக்கும் இவங்கிட்ட என்னால அடிமையா இருக்க முடியாது. ஒரு அட்வொகேட்டை பார்த்து பேசி பிரிஞ்சிட வேண்டியதா, அதுதான் நல்லது. இனி அவங்கவங்க வழியை பார்த்து போக வேண்டியதா. அங்கிள் ஒன்னும் பேச வேணாமா, தயவு செய்து என் மனசை நீ மாத்த முயற்சி பண்ணாத. நோ அங்கிள், என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அட்வொகேட்டை பார்க்க நானும் வரேன். ஓகே, வெல்கம். அதுக்கு முன்னாடி கேஸை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. வேண்டாம், நீ மொத்த காரியத்துக்கு எடுத்துருவேன். நோ அங்கிள், உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். காட் ப்ராமிஸ். கம் ஆன். ஹாய் ஆண்டி. ஹாய் பட்டர்ஃப்ளை. அட்வொகேட்டை பார்க்க போன விஷயம் என்னாச்சு? ஆண்டி, நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் தரணும். என்ன? காம்ப்ரமைஸ். சாரி, நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். அதுதான் நல்லது. போன 10-30 வருஷமா இதே கேட்டுட்டு இருக்கேன். அட்வொகேட், டைவர்ஸ், டைவர்ஸ், அட்வொகேட்னு. இவர் என்ன லவ் பண்ணி என் பின்னாடி சுத்தின காலத்திலேயே எங்க அப்பா அம்மா தலையா அடிச்சுக்கிட்டாங்க, வேண்டாம் வேண்டான்னு. என்ன காரணம் தெரியுமா? ஏய், சென்டிமெண்டா பேசி என் மனசை மாத்தாத.
சும்மாவே என் இதயம் பலகீனமானது. டிக்ரோஸ் அங்கிள் எப்படியும் ஒரு அட்வொகேட்டை பாப்பாரு. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த லொக்கடா வண்டியில அங்கிள் உங்களை ஏத்திட்டு சர்ச்சை கூட்டிட்டு போவாரு. பிரார்த்தனை முடிஞ்சு வெளியில வந்தா அங்கிள் உங்களை டைவர்ஸ் பண்ணுவாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணுவீங்க? டிக்கி கூட இல்லைனா அதுக்கப்புறம் ஆன்ட்டி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? காலையில வைன் குடிக்க காசு கேட்டாரு, கொடுக்கல. அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. இந்தா இதை கொண்டு போய் கொடு. ஆன்ட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லாத. அங்கிளுக்கு வைன் குடிக்கிறதுக்கு பணம் நான் தரேன். Thank you, my boy. You are really a butterfly. இந்த வேலை செய்யறதுக்கு பதிலா தெருக்கூட்ட போயிருக்கலாம், சம்பளமாவது கிடைச்சிருக்கும். கட்டும் போது கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூசி. அது சரி, கஷ்டப்படாம கிடைக்குமா? தமாஷ் பண்ணாம சீக்கிரம் வேலையை முட்றா. ஓ, மனுஷனுக்கு இங்க பெண்டு கலந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தமாசா தெரியுதா? ஸ்டாப் இட் நான்சென்ஸ். இப்போ வாழ்த்து சொன்னது நீங்க தானே? ஆமா சொன்னேன். சரியா கேட்கலையே. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஒரு தடவை சொன்ன புரியாதா? எந்த ஊரியா உனக்கு? இப்போதைக்கு இந்த ஊர்ல தான் இருக்கேன். அதுக்காக வெளியில குப்பை போடுவியா? அறையை சுத்தப்படுத்தினா வெளியில குப்பை வரும். பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கிற, இந்த விஷயம் கூட தெரியல உனக்கு. I don't want to hear any of philosophy. You think you are the person who knows everything? ரொம்ப தான் அலட்டிக்கிற. First of all, try to understand what is manners. Madam, don't play smart. Manners never only be yourself, unless every man is every other man's customer. You know that? Bloody goose. சரியா பேசுங்க பாஸ். நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க. எங்க சொல்லு. அது Country goose. அதான். என்ன கொடுமடா இது. இது ஒர்க் ஷாப்பா? அப்ப ஒர்க் ஷாப்ப என்னன்னு சொல்லுவ அந்த கிழவை? அடைக்க. இந்த மாநகர பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஊருக்கு புதிய மெக்கானிக் மகாபெரும் மிஸ்டர் டோனி டிசோசா அவர் வந்திருக்கிறார். உங்களது பழைய வண்டியை அவரிடம் ரிப்பேர் செய்து கொண்டு புத்துணர்வோடு புதிதாக உங்கள் வண்டியை ஓட்டிச் செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு, எங்களுக்கு, எல்லாருக்கும் நல்லது. பஸ்ஸில் போகும் நண்பர்களே, ரோட்டோரம் இருக்கும் நண்பர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது உடைந்த வண்டிகளை எங்களிடம் கொண்டு வந்து சரி செய்து கொள்ளுங்கள். சரியான மெக்கானிக் மிஸ்டர் டோனி டிசோசா. மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நல்ல ஒர்க் ஷாப் என்றால் நான்சி மெக்கானிக் ஒர்க் ஷாப். நான்சி மெக்கானிக் ஒர்க் ஷாப். ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே. நம்மளோட ஒர்க் ஷாப்புக்கு திரும்பவும் நல்ல காலம் வந்துருச்சுமா. உனக்கு நான் என்னென்ன நினச்சனோ எல்லாத்தையும் செய்வேன். காட் இஸ் கிரேட். ஒரு இங்கிலீஷ் மாப்பிள்ளையை நான் தேடி கண்டுபிடிப்பேன். நிச்சயமா, கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். இப்போலேருந்தே நமக்கு நம்ம ஒர்க் ஷாப் மூலமாக நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு என் மனசு என்கிட்ட சொல்லுதுமா. மனசு சொல்லுச்சுனாக்க மடத்தனமான காரியம் பண்ணுவேடா மடா ராஸ்கல். என்னடா பேசாம இருக்க? இடியட். நான்சென்ஸ். என்ன பாஸ் குடிச்சிட்டு இப்படி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும். சாரி. இப்ப புரியுதாப்பா அவங்களை இங்க ஏன் தங்க வைக்க வேண்டாம்னு சொன்ன காரணம்? நியூசென்ஸ். நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க அவங்களோட கொடுமைய. என்னோட டிசிப்ளின் என்னன்னு அவங்களுக்கு நான் காட்டிட்டு வரேன். எழுத்து பேசுற முட்டாள் தனமான காரியத்தை பண்ணிட்டு விளக்கம் சொல்லிட வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டீங்க? ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கும் போது அதுக்கு நல்ல விளம்பரம் தேவைன்னு பெரிய பெரிய தொழிலதிபர்களே சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதை தான் நான் செஞ்சேன். அப்படி சீப்பா விளம்பரம் பண்ணி கிடைக்கிற பப்ளிசிட்டி எனக்கு தேவையில்லடா. என் வேலை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அரசியல்வாதிங்க அவங்களுக்கு அவங்கவுங்க விளம்பரம் பண்றது இல்லையா? அது மாதிரி நமக்கு நாமளே பண்ணிக்கணும். அப்பதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. அப்படி விளம்பரம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் செல்லம், என் கண்ணு, இப்படி தண்ணியை போட்டு இப்படி அலப்பறம் பண்றீங்க. இது நானா செய்யல, அந்த கிளப்பைய சொல்லி தான் நான் இதை செஞ்சேன் தெரியுமா? அந்த ஆள் சொல்லிட்டாங்கிறதுக்காக காரெல்லாம் எடுத்துட்டு போய் நீ ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு வந்தியா? இங்க பாரு,
நீ தேவையில்லாம என்ன தண்ணியை போட்டு திட்டிட்டு இருக்க. இந்த உலகம் பூரா தேடினாலும் என்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்க மாட்டான். நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் இங்க தானே நின்னா, இப்படித்தானே பேசுவா, இங்க தானே பார்த்தோன்னு நீ ஃபீல் பண்ணுவ. அந்த மாதிரி நடக்கணுமா சொல்லு. நீ ஏன்டா தப்பு பண்ண நான் கேட்டா எம்எல்ஏ குறை சொல்றியா? நீ உன் முதலாளி இஷ்டத்துக்கு பண்ணுங்கடா. மிஸ்டர் டோனி டிசோசா. என் பேர் ஒண்ணு அவ்வளோ நீளம் இல்லை. அதாவது சுருக்கி சுருக்கி சுருக்கி. மிஸ்டர் டோனி, சாரி ஃபார் த ட்ரபிள். மன்னிக்கணும். நான் சொல்லித்தான் உங்க ஃப்ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. நீங்க வக்காலத்தோன்னு வர வேண்டாம். ஒரு விஷயம் சொல்றேன், உங்க ஒர்க் ஷாப்பு, உங்க பணம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா வியாபாரத்தில் நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? மிஸ்டர் டோனி, அது இருக்கிறேன் ஏமாத்த பாக்குறீங்க. மிஸ்டர் எமானுவேல், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க புறப்படுங்க. அப்ப நாளைக்கு நாம இந்த விஷயங்களை பத்தி பேசினா சரியா இருக்கும் இல்லையா? Good night. குட் நைட். குட் நைட். ஏய், பண்றதையும் பண்ணிட்டு மட்டை ஆயிட்டேன் நீ. உன்ன வெளியே வரப்போறியா இல்லையா? இப்போ ராத்திரி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு லேட்டா எந்திரிக்க வேண்டியது. இப்ப அடுத்தவங்கள அவஸ்தை பண்ணிட்டு இருக்க. ஏய், இப்ப வெளில வரப்போறியா இல்லையா? காது கேக்குதா இல்லையா? ஆஃப்டர் 7:30க்கு அப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்ண கூடாதுன்னு வரும்போதே சொல்லிருக்கோம்ல. மரியாதையே சொல்றேன், பாத்ரூமை விட்டு வெளில வந்துரு. ச்சே, நான்சென்ஸ். பின்ன பாத்ரூம்ல இழுத்து போதிட்டா குளிப்பாங்க. யூ ஷட் அப். இப்ப ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். போய் தெரிஞ்சுக்கா. டாடி, இப்ப ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். இப்ப அந்த ஆள் குளிக்கிறது அவசியமா இல்ல நான் காலேஜுக்கு போகணுமா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அந்த குடிகார பாத்ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான். வரமாட்டேன்னு சொல்றவனா நான் என்னமா பண்ண முடியும்? நேரம் என்னன்னு தெரியுமாப்பா? அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லன்னா அவன் உன் கூட வந்து சண்டைக்கு அப்ப நிப்பானா? விளையாடாதீங்கப்பா. அந்த ஆள் இங்க குடி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்லன்னா கமிஷன் அவன் அதிகமா கேட்பாமா? அதுக்காக அந்த ஆள் பண்ற அட்டூழியத்தெல்லாம் சகிச்சிட்டு இருக்கணுமா? அவன்கிட்ட இந்த வீட்டோட சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டேனே, அப்புறம் எப்படி அவன் இப்படி பண்றான்? சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் என் கழுத்தை அறுத்துட்டு இருக்கான். நாகரிகம் இல்லாதவன். விஷயம் அவ்வளவுதானே. இத பத்தி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் ரெடியாகு. கமான் கமான் யா. தலை. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அனிதா. இன்னைக்கு மார்னிங்லே மூட் அவுட்ல இருக்கா. சீக்கிரம் போய் அவளை கூல் பண்ணு. கமான் யா. மிஸ்டர் டோனி டிசோசா. மிஸ்டர் டோனி, குட் மார்னிங். மார்னிங். காலையில் என் பொண்ணுக்கிட்ட பாத்ரூம் கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா? வேலை செய்யறதுக்கு டூல்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓட்ட உடசலாக இருக்கு. வித்தின் 1 வீக் நமக்கு புது டூல்ஸ் வாங்கிடலாம் என்ன? அவள் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. காலையில் 8 மணிக்கு நீங்கள் பாத்ரூமை எடுத்துக்கிட்டதால அவளுக்கு. வாங்கும்போது நல்ல டூல்ஸாக வாங்கலைன்னா வேலை செய்ய முடியாது. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன். அதான் சரி. அதை டோனி போய் தான் வாங்கணும். டூல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தானே நல்லது கெட்டது பார்த்து வாங்க முடியும். ஓ, காலேஜில் அவளுக்கு மார்னிங் ஷிஃப்டா, அதனால அவள் சீக்கிரமாக கிளம்பினா தான். 2-3 பைக் வேலைக்கு வந்தாலே நிறுத்தத்துக்கு இடத்த காணோம். இந்த லட்சத்தில் 10-25 வண்டி வந்தாக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே சமயத்தில் 25 பைக்கா? மை காட் டோனி, இந்த இடத்துல நம்ம ஒரு புது செட்டு கட்டுவோம். வர்ற வண்டியெல்லாம் அங்கே வெயிட் பண்ணட்டும். 10-25 வண்டி டெய்லி வந்தா நமக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? ஆமாம், பாத்ரூம் யூஸ் பண்ணுறதை பற்றி எதுவும் சொன்னீங்களே? ஏய், நோ 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 நோ. டோனிக்கு அசௌகரியமான காரியத்தை பற்றி நான் பேசவும் மாட்டேன், சிந்திக்கவும் மாட்டேன். 25 பைக்கு ஒரு நாளைக்கு வந்தா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் நான் எங்கே இருந்தேன்? ஐ வாஸ் இன் கமான் கமான். யார் அந்த புது ஆளு? மடிப்பாக்கத்துல அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர் அனுப்பிச்சு வச்சதான் இந்த அவஸ்தை. எங்க அப்பா இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. ஏன் என்னாச்சு? அப்பதான் ஒரு மெக்கானிக் வேணும்னு சொன்னார்ல, அதான் கிடைச்சிட்டான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன, வேலை செஞ்சா கூலியை கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. அதுக்காக அவங்களோட கொஞ்சம் இருக்கணும்னு ஒன்றும் இல்லையே. ஓஹோ, ஓ பிரச்சனை இப்ப அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு இன்னும் என் கோபத்தை பத்தி தெரியல, இடியட். குட் மார்னிங் ஜென்டில்மேன். குட் மார்னிங். சும்மா அறிமுகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நீங்க தானே புதுசா வந்த மெக்கானிக்? ஒன்றும் புது மெக்கானிக் இல்லை, சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக். பேர் என்னன்னு சொன்னீங்க? நான் இன்னும் சொல்லலையே.
ஐ ஆம் பீட்டர் டிக்ரோஸ், பக்கத்துல தான் வீடு. நான் டோனி டிசோசா, மடிப்பாக்கத்துல இருந்து ஃபாதர் ஜோசப் சொல்லி இங்க வந்திருக்கேன். கமிஷன் பேசிஸ்ல இங்க ஒர்க் பண்றேன். வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? நான் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? வேலைக்கு நடுவில் இப்படி தொந்தரவு பண்றது எனக்கு பிடிக்காது. இப்படி ஸ்ட்ரைட்டா பேசாதீங்க, ஏற்கனவே என் இதயம் நான் பலகீனமா. பைக் ரிப்பேர் பண்ற மெக்கானிக் தான், ஹார்ட் ரிப்பேர் பண்ற டாக்டர் இல்ல. வரட்ட என்ன எங்க பாஸ் எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்காரா? ஓல்டு மேன், வாட் இஸ் த ப்ராப்ளம்? நம்ம யாரு? நம்மன்னா நம்ம 2 பேருமா இல்ல நான் ஒருத்த மட்டுமா? ஒன்னதான் கேட்டேன். கான்ட்ரி கலவன்ஸ். வாட்? நிறுத்திக்கலாம். இனிமே நான் தமிழ்லயே பேசுறேன். ஏன்னா நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல. அப்புறம் புத்தி பேதலிச்சு போயிடும். புத்தி இருந்தா தானே பேதலிக்கிறது. எனக்கு புத்தி இல்ல சொல்றேன், உனக்கு புத்தி இருக்கா? டவுசர் பாண்டி பிளாடி ஓல்டு மேன். ஊ கண்ட்ரி கூஸ். ஐயோ, மாட்டாமையா போயிருவேன் என் கையில. உனக்கு உயிரோட இருக்க விருப்பம் இல்லையா? எதுக்காகடா பத்திரிகைக்காரங்களுக்கு இந்த நியூஸை கொடுத்த? இந்த பொண்ணு அபாசன் பண்ண வந்தது, ஆனா செத்து போச்சு. இந்த நியூஸை எதுக்குடா பத்திரிகைக்காரர்கிட்ட கொடுத்த நீ? சொல்றா. இவன் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம், அதுவும் பண்ணல. பத்திரிக்கை மட்டும் கொடுத்து. ஏய், உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. பத்திரிகையில் நியூஸ் வரும், அதுல நீ போனமா இருப்ப. ஹேய் மிஸ்டர், இதெல்லாம் நல்லா இல்ல. யோ இது நல்லா இல்லங்கிற காரணத்துல தான் வெளிய எடுத்து வந்திருக்கோம். இது ரிப்பேர் பண்ண எல்லாம் சரியாயிடும். நான் வண்டியை பத்தி சொல்ல, பின்ன உலகத்தை பத்தியா சொன்னேன்? உங்ககிட்ட நான் பேச முடியாது. டோனி எங்க? ஓஹோ, எங்க? போட. டேடி, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மிஸ்டர் டோனி, 2 வீலர் மட்டும் தானே இங்க ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆமா, அப்புறம் எதுக்கு 4 வீலரை கொண்டு வந்தீங்க? அது வந்து 4 வீலையும் மொத்தமா ரிப்பேர் பார்க்க வேண்டாம். 2 வீலர் தனித்தனியா ரிப்பேர் பார்த்தா அது 2 வீலர் கணக்கு ஆயிடும்ல. நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் ரொம்ப கம்மியா தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் சினிமா நடிகை மாதிரி பஞ்சு டயலாக்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் வாயை பொத்திட்டு வேலையை பாடுறேன். ஒரு 4 வீலர் இங்க எடுத்து ரிப்பேர் பண்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னு பார்த்தா இன்னொன்னு வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா 2 வீலர் கேரேஜ்ங்கிற இமேஜ் போயிடல டோனி. போனா என்ன கஷ்டம்? 4 வீலர் மட்டும் இல்ல, 6 வீலரே வரட்டுமே, வந்தா ரிப்பேர் பண்ணுவான். மற்றவங்களை பத்தி எப்பவுமே குற்றம் சொல்லி கோலு மூட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு. இங்கிலாந்து போறதுக்கு காசு பணம் ரொம்ப செலவாகும். எவ்வளவு சீக்கிரம் காசு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க பாருங்க டேடி. வண்டியோட வீல்ஸ் அதிகமானா வருமானமும் அது போல அதிகமா வரும்ல. செய் டோனி, உனக்கு இஷ்டம் போல செய். See you. ஓ, போட.